அண்டர்ஸ்டாண்டிங் சைல்ட் ரைட்ஸ் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அஃபெக்டட் பீப்புள். இப்போ நம்ம சைல்ட் ரைட்ஸ் பற்றி பேசும்போது ஜஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப்போ இல்லை கவர்மெண்ட்டோ இதெல்லாம் தான் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக இதனால் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை நம்ம பார்த்து இதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கோட கான்செப்ட். ஸோ நம்ம இந்தியன் சொசைட்டி எடுத்துகிட்டோம்னா நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சது கேஸ்ட் பேஸ்டு, இன்னொன்று ரிலீஜன் பேஸ்டு, இன்னொன்று எத்னிசிட்டி, ஸோ எந்த ரேஸ் அவங்க, அதே மாதிரி ஜெண்டர், அதுவும் ரொம்ப காமனான பயஸ் இன்இக்வாலிட்டி. அதுக்கப்புறம் வருது கிளாஸ்ன்றது அவங்க எந்த கிளாஸு, எக்கனாமி வைஸ் வந்து அவங்க அப்பர் கிளாஸா இல்லை மிடில் கிளாஸா இல்லை லோயர் மிடில் கிளாஸா இல்லை பிலோ பவர்ட்டி லைனா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஈக்குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப காமனாக இந்தியன் சொசைட்டியில் இருக்குது. இந்த கேஸ்ட் பேஸ்டு டிவிஷனை வந்து பெரும்பாலும் இதை வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி வருது என்னென்னா இந்த எக்கனாமிக் கிளாஸ் தான். ஓரளவுக்கு ஒரு வெல் ஆஃபாக இருந்தாங்கன்னா அவங்களால தான் வந்து காலங்காலமாக இந்த கேஸ்ட் பேஸ்ட் டிவிஷனை தாண்டி வர முடிஞ்சிருக்கு. மற்றபடி பெரும்பாலான இந்தியன் மக்கள் இந்த இன்இக்வாலிட்டிஸில் மாட்டிக்கிட்டு அவங்களால அதை வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி அஃபெக்டட் பீப்புள் யார் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தலித் கம்யூனிட்டி. ஓகே, இவங்க வந்து அந்த லோயர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள். ஸோ இவங்க ஏன் வந்து இப்படி இந்த கிளாஸ்க்கு போனாங்கன்னா மெயினாக வந்து ஃபியூடல் ப்ராக்டிசஸ்னால் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் அந்த மிடில் ஏஜஸ்ன்னு சொன்ன காலகட்டத்தில் வந்து லேண்ட் வந்து ஒரு சில பேர் தான் வச்சுக்க முடியும். ஓகே, மற்றவங்கெல்லாம் லேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு பதிலாக அவங்க சர்வீஸாக ஆஃபர் பண்ணணும். ஸோ அந்த உதாரணத்துக்கு ஒரு வயல் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் போய் இவங்க கூலி வேலை பார்த்துட்டு அதுக்கான கூலியை வாங்கிக்கலாம், பட் அவங்க தங்குறதுக்கு அந்த ஒரு இடம் கொடுத்துருவாங்க. மற்றபடி அவங்க லேண்ட் ஓன் பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒன்ஸ் இந்த ஃபியூடல் ப்ராக்டிஸ் படி இந்த கூலி வேலைக்கு போகும்போது அந்த பாண்டேஜ் அதுவும் வந்துடும். பாண்டேஜ்னால் காலகாலத்துக்கு வந்து உங்கள் ஃபேமிலி வந்து இங்கே தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாண்டேஜ். அதே மாதிரி அன்டச்சபிலிட்டி. ஸோ இப்போ இவங்க லோயர் கிளாஸ் அப்படின்றதுனால அவங்கள வந்து வேறு விதமாக ட்ரீட் பண்ணாங்க சொசைட்டியில். ஸோ அவங்க வந்து இந்த அப்பர் கிளாஸோட மிங்கிள் ஆகக்கூடாது. ஸோ அவங்க வந்து தொட்டு பேசக்கூடாது, அவங்க ஸ்ட்ரீட்டில் கூட நுழையக்கூடாது. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக வெசல்ஸ் உண்டு. இதெல்லாமே வந்து நம்ம காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிற அந்த அன்டச்சபிலிட்டி இஷ்யூ. இது ஏன் ரொம்ப காலத்துக்கு கண்டினியூ ஆச்சுன்னா, இவங்க இப்போ அந்த அன்டச்சபிள் அப்படின்னு இவங்களை கிளாஸிஃபை பண்ணி வச்சனால, இல்லை இவங்க கூலிக்கு வரவங்க அப்படின்னு வச்சதுனால அவங்களுக்கான எஜுகேஷன் ப்ராப்பராக அவங்களுக்கு கிடைக்கல, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் எக்கனாமிக்கலாக அவங்க மேலே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்க எப்போவுமே பாவர்ட்டி அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதில் தான் வந்து பல்லாண்டு காலமாக வந்து இந்த தலித் கம்யூனிட்டிஸ் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அடுத்தது பேக்வேர்ட் கிளாஸஸ். ஸோ இவங்க வந்து தலித் கம்யூனிட்டி கொஞ்சம் பெட்டர், பட் ஸ்டில் இவங்க எல்லாமே யாருன்னு பார்த்தா இந்த குறு விவசாயிகள், மற்றபடி சின்ன 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 ஆர்டிசன்ஸ், இந்த கைவினை கலைஞர்கள், இந்த பானை செய்கிறவங்க, இந்த கைவினை பொருட்கள் செய்கிறவங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்க, சின்ன சின்ன விவசாயிகள். ஸோ இவங்களோட சிச்சுவேஷனும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள மேலே இருக்கிற வயலேஷனும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. மூணாவது வருது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ஸோ எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே அந்த கண்ட்ரியில் இருக்க மைனாரிட்டிஸ் எப்போவுமே வந்து ஒரு அப்ரெஷனுக்கு உள்ளாவாங்க. ஸோ அவங்களுக்கான சரியான எஜுகேஷன் இருக்காது, எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, ஹெல்த் ஃபெசிலிட்டி இருக்காது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்தியாவிலையும் இதே சினாரியோ தான். அடுத்தது வருது இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ். இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ்னால் அந்த கண்ட்ரியில் இருக்க மண்ணின் மைந்தர்கள். ஸோ ஆதி காலத்துலேருந்து ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் வாழ்ந்து வந்த மக்கள். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா எடுத்துட்டோம்னா அதோட இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி யாருன்னு பார்த்தா ரெட் இண்டியன்ஸ், செவிந்தியர்கள் தான் அங்கே ஒரிஜினலாக இருந்தவங்க. பட் அதுக்கப்புறம் இங்கே யூரோப்லேருந்து போய் அங்கே அமெரிக்கா நிலப்பரப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ அங்கே அந்த மக்கள் எல்லாத்தையும் அவங்க பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னுட்டு தான் அந்த நிலப்பரப்பை அவங்க ஆக்கிரமித்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த இண்டிஜினியஸ் மக்கள் இருப்பாங்க. இந்தியாவுக்கு யாருன்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த ட்ரைபல் பீப்புள், மலைவாழ் மக்கள், இல்லை காடுகளில் வாழ்கிற மக்கள். ஸோ இவங்க எல்லோரும் தான் வந்து ஒரிஜினலாக இந்தியாவோட நிலப்பரப்பில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் வெளியே இருந்து வந்த மற்ற கம்யூனிட்டிஸ் வந்து
இதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வைட் பண்ணி, ஸோ அவங்க எல்லாருமே வந்து இப்போது ஒரு அப்ரசிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு மெஜாரிட்டி வந்து இவங்க தான் இப்போது அதை மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களால் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிட்டியால் மிங்கிளும் ஆக முடியாது. அவங்க எப்போவுமே தனியாக அவங்களுக்கான கல்ச்சரோட, அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலோட அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் போக போக எப்படி ஆகிடுச்சுன்னா, அவங்களோட லேண்டை எடுக்கிறது, இல்லை அவங்களோட என்வாயர்மெண்ட், அவங்களோட கல்ச்சர் இது எல்லாத்தையும் மாற்றுறது அப்படின்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போயும் அப்படி தான் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு மலைவாழ் மக்கள்னு பார்த்தா, அந்த மலையில் தான் அவங்க வாழ்வாங்க. அங்கே இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. மரம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இப்போ அந்த வேட்டையாடுறது இது எல்லாமே வந்து அந்த காடு சார்ந்த பகுதியில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு காடையும் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் வந்து லாலாம் வந்ததுக்கப்புறம் இப்போது அவங்களோட இயல்பான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியல. அவங்க மெயின் ஸ்ட்ரீமோடையும் மிங்கிள் ஆக முடியாமல், அவங்களோட லைஃப்பையும் வாழ முடியாமல், ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, விமன் காலங்காலமே வந்து இது வந்து மென் சொசைட்டியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் விமனோட எக்ஸ்ப்ளாய்டேஷனும் எப்போவுமே அதிகமாகவே தான் இருந்திருக்கு. சில்ட்ரன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவங்க அடல்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருக்கிறதுனால அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, அதுதான் வந்து குழந்தைங்க ஃபாலோ பண்ணும். அது ரிலீஜனாக இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் இதுவாக இருக்கலாம், இல்லை எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸோட தாட்ஸ் என்னவோ அதுதான் வந்து குழந்தைங்களுக்கும் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எதுவும் பிடிக்கல, அதை வந்து அவங்க ரீட்டாலியேட் பண்ணணும், இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் அவங்களால வந்து அதை திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. இது இல்லாமல் இப்போ பார்த்த எல்லா இதுவும் தலித் கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ், இதில் இருக்கிற குழந்தைகள் இவங்க எல்லாருமே வந்து அந்தந்த கம்யூனிட்டிஸ்க்கான என்ன அப்ரெஷன் அடைஞ்சதோ அதையும் அவங்க அண்டர்கோ பண்ணணும், சில்ட்ரனுக்கான ப்ராப்ளம்ஸ் இல்லாமல். ஸோ இதுதான் வந்து இந்த அஃபெக்டட் பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தோம்னா இந்த சைல்ட் ரைட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நமக்கு புரியும். Key aspects to consider when seeking to understand child rights from the perspective of affected people. Affected people பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த சைல்ட் ரைட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இல்லை டிஃபைன் பண்ணும்போது என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் ஃபார் த சைல்ட்ஸ் வாய்ஸ். ஸோ அடல்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சைல்ட் ரைட்ஸ்னால் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சில்ட்ரனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களோட தாட்ஸ் என்ன, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அவங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை கேட்டுட்டு அதை இன்கார்ப்ரேட் பண்ணி டிசைட் பண்ணி ஒரு ரைட்ஸ் டிஃபைன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கான்டெக்சுவல்னால் ஒரே விஷயம் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு இன்னொருத்தர் வயிற்றில் கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு தப்பாக தோணும். அதே ஒரு டாக்டர் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு கல்ச்சர் படியும் சரி, ஒரு சொசைட்டி படியும் அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரே விஷயம் சரியாகவும் தெரியலாம், தவறாகவும் தெரியலாம். ஸோ அதனால் இந்த சைல்ட் ரைட்ஸ் டிஃபைன் பண்ணும்போது அந்த கான்டெக்ஸ்ட்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்டிவாக ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டோட சம்மரி. தேர்டு, என்கேஜிங் வித் கேர் கிவர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு சைல்டு வாய்ஸ் பற்றி பார்த்தோம். இது வந்து சைல்டை பார்த்துக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யார், பேரண்ட்ஸ், கேர் கிவர்ஸ், கம்யூனிட்டிஸ், இவங்க தான் மெயினாக வந்து அந்த சைல்டோட க்ரோத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. ஸோ இவங்கள்ட்ட உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன பேரியர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து அவங்கள ஒரு டிஸ்கஷனில் இன்வால்வ் பண்ணி அவங்களோட கன்சல்ட் பண்ணி அந்த டெசிஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பாலிசி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, லிசனிங் டு மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ். ஸோ இது மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ், அஃபெக்டட் பீப்புள், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னென்னா மைனாரிட்டி ரிலீஜியஸ் குரூப்ஸ், மைனாரிட்டி எத்னிக் குரூப்ஸ், இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ், ரெஃப்யூஜிஸ், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து தங்கியிருக்காங்க, எக்கனாமிக் கிளாஸ், சில்ட்ரன் லிவிங் இன் பாவர்ட்டி. ஸோ இந்த மாதிரி மார்ஜினலைஸ் குரூப் அவங்களோட வியூஸையும் எடுத்து அதையும் வந்து நம்ம இன்கார்ப்ரேட் பண்ணணும் இந்த சைல்ட் ரைட்ஸ் டிஃபைன் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக, இன்கார்ப்ரேட்டிங் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஜென்ரலாக பொதுவாக இது இந்தந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட இந்த ப்ராப்ளம் யாரெல்லாம் அண்டர்கோ பண்ணியிருக்காங்களோ அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேட்டு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க வாயாலேயே
நம்ம கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணி பாலிசிஸோ ப்ரோக்ராம்ஸோ எனாக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டோட சம்மரி.